பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கூட நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இப்போது கூட நம்ம ஆராதனையின் துவக்கமாக நம்ம இருக்கிற ஜான் திலீப் அவர்கள் துவக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற தேவனே, இந்த வருடத்திலே தொடக்கம் முதல் ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் எங்களை பாதுகாத்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரம் இது மத்தியில் ஆண்டவரே எங்களை இந்த வருடம் ஃபுல்லாக நீ உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தேவனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த நாளில் கூட கூடி வர செய்த உங்கள் மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தேவனே. இந்த ஆராதனை பகுதியை கர்த்தர் ஒப்புடுகிற தேவனே, நாங்கள் ஆண்டவரே உண்மை உற்சாகமாக ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு கொடுக்குற வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மனதை திறந்து நாங்கள் கேட்கும்படியாக நீ கிருபை பாட்டுங்க தகப்பனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தையின்படி நாங்கள் கிரியவுள்ளலாக நடப்பிக்கும்படி நீ கிருபை பாட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே, பேசுகிற தாசனை கூட கர்த்தருக்கு கொடுக்குற தகப்பனே. ஆண்டவரே, நீர் பேசும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆண்டவரே திரும்பியும் ஆண்டவரே பிறப்பதற்கு நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு பகுதியை நீ ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிற தேவனே. எல்லாவற்றும் கர்த்தர் ஒப்படுகிறோம். குறிப்பாக இது வரைக்கும் ஆன்லைனில் வந்திருக்கும், ஆஃப்லைனில் வந்திருக்கும் கூட நன்றி செலுத்துகிற தேவனே. இனி வர ஆயத்தமாக இருக்கக்கூடும் கர்த்தர் ஒப்படுகிற தேவனே. துரிதமாக சரியான நேரத்தில் இடத்துல வந்து ஆராதிக்கும்படியாக கிருபை பாட்டுங்க தேவனே. நீரே பொறுப்பேற்றுக்கணும். இது எல்லாவற்றும் உங்கள் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே, இப்பொழுது கூட நம்ம பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். நம்மளுடைய ஆராதனை குழுவினர்கள் வந்து நமக்காக ஆராதனை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். முதலாவதாக நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம்? ஆமென். இதுவரைக்கும் நாம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சேர்ந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
கரங்களை தந்தீரையா. பாடும் உதடுகள், எத்தனை பேர் சொல்லுவீங்க? பார்க்கும் பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நீங்க மட்டும் உற்சாகமா, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள். நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நல்ல கரங்களை உயர்த்தி பாடலாமா? நன்றி தகப்பனே, நன்மை. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள். நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த 11 மாதங்கள் தேவன் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்தார். இந்த வருடம் துவங்கும் பொழுது எப்படி இந்த வருடம் முடியும் நினைச்சோம். ஆனா இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது அநேக நன்மைகள். என்னதான் ஏற்ற தாழ்வு இருந்தாலும் தேவன் இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல ஆராதிக்கும்படிக்க செய்திருக்கிறார். ஆமென். நம்ம இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்குது? ஆமென். நம்ம தேவனை ஆராதிப்பதற்காகவும் அவர் தொழுது கொள்கிறதுக்காக வந்து இருக்கிறோம். அப்ப அந்த நன்றியை நம்ம என்ன தெரியப்படுத்தலாம்ல? உங்களுடைய முகங்கள்ல நிறைய பேர் நல்லா சந்தோஷமா பாடுறீங்க. இன்னும் நல்ல மகிழ்ச்சியோடு கூட, இன்னும் நல்ல மன மகிழ்ச்சியோடு கூட, உங்க முகத்தின் பிரகாசத்தோடு கூட. இங்க இருக்கிற லைட்டை விட நம்மளுடைய பிரகாசம் அதிகமா இருக்கணும். ஆமென். இப்ப ஒரு சூப்பரா சிரிக்கிறீங்க எல்லாரும். ஆமென். ஓகே, இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள்ள என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்ம நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் நம்மளோட கேமரா ஆன் பண்ணி சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள்
செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆரம்பம் அற்பமானாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. நீங்க மட்டும் சேர்ந்து பாடுங்க. இந்த வருட துவங்கும் பொழுது நமக்கு அற்பமான ஆர்வமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த வருடம் முடியும் பொழுது தேவன் சம்பூர்ணமாக முடிய செய்வார். குறைவுகள் நிறைவாகட்டும், எந்த நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த வருடம் துவங்கும் பொழுது நமக்கு அற்பமாக இருந்திருக்கலாம். இவன் உங்களுடைய இந்த நாள் துவங்கும் பொழுது கூட அற்பமாக இருந்திருக்கலாம்.
சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்திருக்கலாம், இயற்கை சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்திருக்கலாம், டிராபிக்கா இருந்திருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்றைக்கு ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய முடிவை தேவன் சம்பூர்ணமாக முடிய செய்வார். இன்றைக்கு நாம விதைக்கிற கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் கம்பீரமாக இருக்க செய்வார். ஆமென். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நாம சேர்ந்து பாடுவோம். வல்ல கிருபை நல்ல கிருபை, நம்மளை இதுவரைக்கும் வழுவாமல் தேவன் காத்து வருகிறார். அதுவே பெரிய கிருபை. ஆமென். நம்ம நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும். இன்னொரு முறை. வல்ல கிருபை நல்ல கிருபை, அக்கினியின் சூழலில் அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அப்படியே எழுப்பி நின்று பாடலாமா? அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை,
வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா கரங்களை உயர்த்தி அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா 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 ஆமென். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் வழுவாமல் காத்து வருகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நல்லவராக இருந்து நம்மளை எபினேசராக கூட இருந்து நம்மளை இதுவரைக்கும் வழிநடத்தி வருகிறார். ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார், இனியும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம துதிக்கலாம், நம்ம ஆராதிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம தேவனை துதிச்சோம். இப்பொழுது கூட நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவருக்கு நிகராக யாருமே நம்ம ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளுடைய பலவீனமா இருக்கட்டும், சோர்வுகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பலன் தந்து நம்மளை இதுவரைக்கும் வழி நடத்தி வருகிறார். அவரை நினைத்து இந்த பாடலை நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு கூட பாடுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீர்
அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிந்தனைகள், அநேக சோர்வுகள், அநேக கடினங்கள், ஆனாலும் தேவன் நம்மளை கரம் பிடித்தவர். இதுவரைக்கும் நம்மளை கைவிடாதபடிக்கு நடத்தி வருகிறார். அவரை மட்டும் நடத்தி வருகிறதற்கான காரணம் நம்மை குறித்து அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மளை அழைத்ததற்கும், நம்மளை தெரிந்தெடுத்ததற்கும், நம்மளை முன்குறித்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றணும் என்ற காரணத்திற்காக தான் தேவன் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். நம்ம பார்க்க போன எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலை நிமித்தமாக மரித்து போகிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து வழித்திருக்கிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய அழைப்பை நிறைவேற்றணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்து நம்மளை மரண பரியந்தம் இல்ல, நம்மளை நித்திய ஜீவன் வரைக்கும் வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நினைத்து உங்க மனதை திறந்து தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன்.
என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியும் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியும் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன்.
கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தினோம். இந்த காலை வேளையிலையும் உங்க எல்லாரையும் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல பார்ப்பதுல மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அமேன். பலமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, அமேன். ஓகே, இப்பொழுதும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அமேன். எப்பவுமே நம்ம ஒரு தீர்மானத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையானது தேவனுடைய செய்திக்கு முன்பாக எப்படி இருக்குது, தேவனுடைய செய்திக்கு பின்பாக எப்படி இருக்குது. இந்த செய்தியின் மூலமாக நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த செய்தி என்ன மாற்றுகிறது என்பதை நாம் என்ன பண்ணணும், ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இந்த செய்தியை நம்ம கேட்போம். நம்ம இந்த செய்தியை கேட்ட பின்பு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கான தலைப்பு என்னன்னு தெரியுமா? இன்றைக்கான தலைப்போடு கூட இன்னைக்காக தேவ செய்தியை நம்ம மத்தியில் இருக்கிறதான இன்ஸ்ட்ரக்டர் யோவான் அவர்கள் நமக்கு வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். நம் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நானும் அதிகமாக தேவனுக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். எல்லாருமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. என்ன டிஃப்ரெண்ட்? ஒரே மாதிரி இருக்கிறீங்க. என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய முடிவு நாட்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கடந்து வந்திருக்கிறோம். முடிவு நாளில் ஆண்டினுடைய முடிவுக்கு முன்பு நம்ம எதை சந்திக்கிறோம்? கிறிஸ்துமஸ் சந்திக்கிறோம். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார், நமக்காக அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நாம நினைவு கூர்ந்து என்ன செய்கிறோம், கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுகிறோம். அப்படித்தானே? ஸோ இந்த நாளில் கிறிஸ்துமஸை பற்றி தான் சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய தலைப்பு என்ன தெரியுதா உங்களுக்கு? தலைப்பு என்ன பார்க்குறோம்? ஆமென். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிந்தவர்கள் மற்றும் அறியாதவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பினுடைய நற்செய்தியை அறிந்து கொண்ட ஜனங்கள், அறிந்து கொள்ளாத ஜனங்களை பற்றி என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கிறதன் மூலமாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவாக இருக்கும்? நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், நமக்காகவும் ஒரு நற்செய்தியான என்னது செய்யப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அந்த நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்வோமா இல்லையா அப்படிங்கிறதை வேத வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும், நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் அதுக்காக நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம இருக்கணும். ஆமென், ஆமென். முதலாவது கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆதார வசனம் வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனமும் 14வது வசனமும். தொடர்ந்து வாசிங்க 14 வரைக்கும். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? தேவதூதர் அவர்களை நோக்கி என்ன செய்யறாரு, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது, ஒரு நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியின் மூலமாக என்ன காரியங்கள் அங்க நடக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம்.
உன்னதத்திலே உன்னதத்திலே மகிமை, பூமியிலே பூமியிலே சமாதானம், அதுக்கப்புறம் மனுஷர் மேலே பிரியமும் என்ன செய்கிறதுனா ஏற்படுகிறது. அப்போ இந்த நற்செய்தினா என்ன? இந்த நற்செய்தியின் மூலமாக ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில ஜனங்கள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்றாங்க. உன்னதத்தில் இருக்கிறதானா அந்த மகிமை என்ன அப்படிங்கிறதை ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். பூமியில ஏற்படுகிற சமாதானம் என்ன அப்படிங்கிறதையும் ஜனங்கள் பார்க்கறாங்க. மனுஷர் மேல தேவன் பிரியமா இருக்கிறார், எப்படி எந்த அளவுக்கு அவர் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தையும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பார்த்து உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் இருக்காங்க. ஆமென், ஆமென். இன்னொரு ஜனங்களும் இருக்காங்க, இந்த நற்செய்தினா என்னன்னே தெரியாது, அப்படிதானே? நற்செய்திக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நற்செய்தினா என்ன, இது எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியம் தெரியாத ஜனங்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. முதலாவது, நற்செய்தினா என்ன? நற்செய்தி, நற்செய்தி என்றால் என்ன? ஏன்னா நற்செய்தினா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை காத்துக்கிட்டு இருக்க முடியும். நற்செய்தினா என்னன்னு தெரியாம காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நற்செய்தினா என்ன அப்படிங்கிறதையும் வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிஞ்சு கொள்வோம். ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென், ஆமென். நற்செய்தி அப்படிங்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னதாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்ல என்ன செய்யலாம், நிறைவேறுதலை பார்க்க முடியும், அப்படிதானே? அதுதான் என்னன்னா நற்செய்தியாக இருக்கிறது. இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? சுவிசேஷ புஸ்தகம். இன்னொரு அர்த்தத்துல சொல்லணும்னா நற்செய்தி நூல்கள், அப்படிதானே? அப்ப அந்த நற்செய்தியில நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, மத்தேயுல வாசி பார்த்தீங்கன்னாலும் சரி, மார்க்குல, லூக்கா, யோவான்ல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எதை பார்க்க முடியும்? எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, அதுக்கப்புறம் மோசே முதற்கொண்டு சகல தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படிங்கிறது தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கால நம்மளால பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுவிசேஷமாக இருக்கிறது. அதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனத்தை மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் பூமியில தோன்றும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கலாம். அப்ப நெடுங்காலமாய் காத்திருக்காங்கன்னா எதற்காக நெடுங்காலமாய் காத்திருக்காங்க? எதற்காக நெடுங்காலமாய் காத்துக்கிட்டு இருக்காங்க? தேவன் என்ன கொடுத்திருக்காரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. தேவன் தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காத்துக்கிட்டு இருக்காங்க. நெடுங்காலமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறும் பொழுது அது ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜீவ விருட்சத்தை போல இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுதுதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த உண்மையான ஜீவனை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென், ஆமென். இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நற்செய்தினா என்ன அர்த்தம்? நற்செய்தி அப்படிங்கிறது சுவிசேஷம். அந்த நற்செய்தியினுடைய ஃபுல் டெஃபினிஷன் என்ன? தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா நற்செய்தியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமானது தேவன் கொடுக்கிறார். எதிர்காலத்துல என்ன செய்ய போறேன், ஒரு 500 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு தேவன் நிறைவேற்றக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்காங்க. தேவன் என்ன செய்ய போறார்? நிறைவேற்ற போறார். ஜனங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காரியம் நிறைவேறும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. சரிங்களா? வாக்குத்தத்தம் கொடுக்கிறது நல்ல செய்தியா அல்லது நிறைவேற்றி காண்பிக்கிறது நல்ல செய்தியா?
நிறைவேற்றி காண்பிக்கிறது. இவ்வளவு பேர் நம்ம இருக்கோம், திடீர்னு நம்ம அடுத்த வாரம் நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போக போறோம் அப்படின்னு சொல்றோம். எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஆனா அடுத்த வாரமும் நம்ம இங்கதான் இருக்கோம். அடுத்த வாரமும் வந்து சொல்றேன், நம்ம எல்லாருமே அதுக்கு அடுத்த வாரம் டூருக்கு போக போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வாரமும் நம்ம இங்கதான் இருக்கோம். நல்லா இருக்குமா? நற்செய்தி கேட்கும்போது எப்படி இருக்கும்? இப்ப கேட்கும்போது ஓகே அடுத்த வாரம் போக போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாரம் வந்ததுக்கு அப்புறம் போகலன்னா அப்படி எப்படி இருக்கும்? சரி நடக்கலையே. ஆனா அந்த காரியம் உண்மையாவே நடக்கும் பொழுதுதான் அது எப்படியா இருக்குன்னா நற்செய்தியாக இருக்கு. வெறுமனே கேட்கறதன் மூலமாக அல்ல, செயல்ல அந்த காரியம் நடக்கும் பொழுதுதான் அது நற்செய்தியாக இருக்கு. அதே போல கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது மாத்திரம், சொல்லப்படுகிறது நற்செய்தி அல்ல, சொல்லப்படுகிறது நிறைவேறும் பொழுது அது என்ன செய்கிறது? நற்செய்தியாக இருக்கு. அதனாலதான் தேவதூதன் என்ன செய்யறாரு? தோன்றி அவர் என்ன சொல்றாரு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ரட்சகர் ஒருத்தர் வரப்போறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமென். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய எத்தனை வருஷ ஆண்டு கால வித்தியாசம் இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கும் ஏசாயா தீர்க்க தரிசிக்கும் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷம் கிட்ட வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கரெக்டா எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது ஒரு 600-700 வருஷம் கிட்ட என்ன வித்தியாசம் வருது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட என்ன செய்கிறார் அப்படின்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். என்ன அர்த்தம்? ஒரு கன்னிகை என்ன செய்ய போறாங்க? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமான சொல்லப்படுகிறது. பார்க்கும்போது இதை நம்புற மாதிரி இருக்குமா? அந்த காலத்துல உள்ள ஜனங்கள் விசுவாசிருப்பாங்களா? இந்த காலத்துல யாராவது சொன்னா நம்புவாங்களா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னா நம்புவாங்களா? அப்ப அந்த காலத்துல உள்ள ஜனங்கள் விசுவாசிருப்பாங்களா? விசுவாசிருக்க மாட்டாங்க. ஆனா இது என்னது? தீர்க்க தரிசனம். எதிர்காலத்துல தேவன் என்ன செய்ய போறார்? இந்த காரியத்தை நடப்பிக்க போறார் அப்படிங்கிறதை தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அமேன், அமேன். அது கிறிஸ்துவானவர் எங்க பிறப்பார் அப்படிங்கிற இடம் முதற்கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? பேசிட்டே இருக்கலாம். அப்போஸ்தலர்களை நீங்க வாசிச்சீங்கன்னா பவுல் என்ன செய்வாரு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய காரியத்தை பற்றி அவர் என்ன செஞ்சிருக்கார்? சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். அவ்வளோ தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்க்கும்பொழுது இது எல்லாமே என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறத தேவன் என்ன செஞ்சிருக்கார்? முன்னாகவே கொடுத்திருக்கார். எதற்காக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாடியே கொடுக்கணும்? எதுக்காக? எதிர்காலத்துல தேவன் நடப்பிக்க போறார். அவர் டைரக்டா சொல்லியிருக்கலாமே, அதாவது முன்னாடியே சொல்லாம அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நிறைவேற்றி காண்பிச்சிருக்கலாமே. எதற்காக அவர் முன்னதாகவே சொல்லணும்? முன்னதாகவே அவர் சொன்னாதான் ஜனங்கள் காத்துக்கிட்டு ஜனங்க அந்த நிகழ்வு பூமியில நிறைவேறும் பொழுது இது தேவன் சொன்னது அப்படிங்கிறது ஜனங்கள் என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. தேவன் சொல்லாம அவர் செய்யும் பொழுது அது தேவன் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறோம், ஜனங்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னா ஜனங்கள் எதன் அடிப்படையில் விசுவாசி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜனங்கள் நம்பலாம், உண்மையாவே தேவன் செஞ்சிருக்காரு நம்பலாம். ஆனா எதன் அடிப்படையில் அவங்க அதை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளதுக்கு கடினம். அதனாலதான் தேவன் என்ன செய்யறாருன்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். அமேன், அமேன். அப்ப இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறும் பொழுதுதான்
அந்த ஜனங்களை பிரித்தெடுக்க முடியும். உண்மையாகவே தேவனுடைய ஜனங்கள்னா யார், தேவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஜனங்கள் யார், இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் யார் அப்படிங்கிறதையும் வேத வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இந்த நிறைவேறுதலை நாட்கள்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அனுப்புகிறார். நிறைவேறுதலை வாசிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அமேன், அமேன். அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் என்ன செய்யறாரு, முன்னதாகவே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்ததின்படி தேவன் என்ன செய்கிறார், நிறைவேற்றி காண்பிக்கிறாரா இல்லையா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாமே நடந்தது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிச்ச காரியம் என்ன செய்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷத்துக்கு பின்பு தேவன் அதை நிறைவேற்றுகிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் உடைய நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, மரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி என்னென்ன காரியத்தை சொன்னாரோ அதை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, விசுவாசிக்கிட்டே இருக்கிறாங்க. விசுவாசி முன்னாடி உள்ள ஜனங்கள் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதை தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா ஜனங்களும் பின்தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய காரியம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலின் காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த காலம் அப்படிங்கும்போது ஜனங்கள் என்ன செய்யணும், இதுவரைக்கும் நான் இந்த தீர்க்க தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நடந்துருச்சு, இது என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் என்னது, அந்த ஜனங்களுக்கான நற்செய்தி. இது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 24:27-44 வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, யாரும் சொல்லியிருக்கா, மோசேயும் சொல்லியிருக்காரு. மோசே தான் என்ன செய்கிறாரு, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் எழுதுனது யாரு, மோசே. அப்போ மோசே என்னை பற்றி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்க பார்க்க முடியும், நியாயப்பிரமாணத்திலையும் ஆதியாகமம் முதற்கொண்டு என்ன செய்ய முடியும்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்துல மாத்திரமல்ல, யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த எல்லா ஆகமங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மோசே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே யாரை பத்தி தான் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு இரட்சகர் பிறப்பார். இரட்சகர் பிறக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும், அந்த இரட்சகர் இடத்தில் வரும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் என்னன்னா ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அமேன், அமேன். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. அப்படிதானே? ஒரு கன்னியின் வயிற்றுல அவர் பிறந்து வரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. ஆனால் தேவன் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நிறைவேற்றி காண்பிக்கிறாரா இல்லையா? இந்த வசனம் எல்லாமே எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஜனங்கள் விசுவாசிக்கணும். தேவனால் செய்யக்கூடாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே தேவனால் என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். மனிதர்களால செய்து முடிக்க முடியுமா? மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுக்காக நான் இதை பண்றேன், உங்களுக்காக என்ன செய்யலாம், ஒரு கார் வாங்கி தரேன்னு சொல்லலாம், ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொல்லலாம். அவங்களால நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, மனிதர்களால நிறைவேற்றவே முடியாது. ஆனா தேவனால என்ன செய்ய முடியும், சொல்லி இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். ஏன் அப்படின்னா அவர் தான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அமேன், 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 அமேன். அப்போ இந்த காலம் அப்படிங்கிறது இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் நாட்கள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த வசனத்தின் அடிப்படையில்
நாம இருக்கிறது வந்து 2ஆம் வருகை நாட்கள்ல. இப்போ வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை நாட்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இருக்கோம். அப்போ இந்த நற்செய்தியானது வரும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்யப்படுகிறது? லூக்கால வாசிச்ச ஞாபகம் இருக்கா? லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அமேன், அமேன். தூதர்கள் எல்லாருமே தேவனை துதிக்கிறாங்க. தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்னதின் அடிப்படையில் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொன்னதின் அடிப்படையில தேவன் என்ன செய்யறார்? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற காரியங்கள் மாம்சமாக என்ன செய்கிறதுனா நிறைவேறுகிறது. ஓகேங்களா? யோவான் 1வது அதிகாரத்துல 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆரம்பம் முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்களுடைய கண்களினாலே கண்டதும் நாங்கள் ஏறெடுத்து பார்த்ததும் எங்களுடைய கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அமேன். என்ன பார்க்கிறோம்? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? வார்த்தையாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். வார்த்தையாக இருந்தவர் இப்போ என்ன செய்கிறார்? தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். அப்படின்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அது எப்படி நிறைவேறுகிறதா? மாம்சமாக நிறைவேறுகிறது. ஜனங்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். இவர் தான் அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட நபர் அப்படிங்கிறதை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பார்த்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அந்த காரியம் நடக்கும் பொழுது உன்னதத்தில் என்ன செய்யப்படுகிறது? உன்னதத்திலே மகிமை ஏற்படுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 16வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், அமேன், அமேன். பார்க்கிறோமா? தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? அந்த மகிமையானது அது வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமை வெளிப்படுகிறது அப்படின்னா, ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதி காலம் முதல் அது எப்படி இருக்கிறது? ஆதி காலம் முதல் தீர்க்க தரிசனமாக ஒரு வாக்கு தத்தமாக தேவன் செய்ய போகிறார், காரியத்தை நடப்பிக்க போகிறார் அப்படிங்கறதே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாக்கு தத்தமாக ஜனங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த காரியமானது தேவனை என்ன செய்கிறார்னா பூமியில நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றும் பொழுது அந்த இடத்துல யார் தோன்றுகிறார்? இயேசு கிறிஸ்துவனை என்ன செய்கிறார்? தோன்றுகிறார். அப்போ தேவன் சொன்ன காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்? செய்து முடிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு நிமித்தமாக என்ன செய்யப்படுகிறதுனா உன்னதமானது ஆவிக்குரிய உலகமானது என்ன செய்யப்படுகிறது? மகிமை அடைகிறது. எப்படி மகிமை அடைகிறதுனா வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்றுகிறார். அப்படிங்கிறதை பரலோக ராஜ்யமானது ஆவிக்குரிய பரலோக ராஜ்யமானது என்ன செய்கிறது? பார்த்து அந்த மகிமை என்ன செய்யறாங்க? ஜனங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இதுதான் தேவன் செய்கிற காரியம் அப்படிங்கிற மகிமையை என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் பூமியிலே சமாதானம் நிலவுகிறதா. ஓகேங்களா? எபேசியர் 2வது அதிகாரம் 13-14. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆமென்.
ஆமென். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த உண்மையான சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. பார்க்கிறோமா? எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறதற்கு முன்பு வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? தேவனிடத்துல சேர்றாங்களா இல்லையா? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுக்கு முன்பு வரைக்கும் எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தோன்றுகிறது மாத்திரமல்லாமல் இவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மெய்யான அந்த ஒரு சமாதானத்தை ஜனங்கள் கொடுக்கிறாராம். நீங்க புதிய ஏற்பாடுல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல வரும்போது முதல்ல சொல்லக்கூடிய காரியம் என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள், அதாவது அவர் என்ன செய்யறார்? வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு வராரா? சீசர்கள்லாம் பயந்து இருக்கும் போது அப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து வரும்போது என்னதான் சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் கிடையாது, இது என்ன செய்கிறது? தேவன் கொடுக்கிற சமாதானம். அப்போ தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படிங்கிறது என்னன்னா, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இதுதான் என்னன்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சமாதானமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். இதுதான் என்னன்னா நித்தியமாக ஒரு சமாதானத்துக்குள்ளாக நம்மை அதை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மனுஷர் மேல அவர் என்ன செய்கிறார்? மனுஷர் மேல பிரியம் உண்டாகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு இங்க யார் வந்திருக்கா? இயேசு கிறிஸ்துவன் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ தேவன் எல்லா மனிதர்கள் மேல எவ்வளவுக்குள்ள அன்புள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தேவன் என்ன செய்யலாம்? தேவன் கடந்து வரலாம். ஆனா தேவன் வந்தாருன்னா என்ன செய்ய முடியாது? ஜனங்களால ஜனங்கள் எல்லாருமே மரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஜனங்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? பாவிகளாக இருக்கிறாங்க. அப்ப இந்த பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் முதல்ல என்ன செய்யணும்? தேவனை பார்க்கணும் அப்படின்னா தேவனுக்கு நிகரா இவங்க முதல்ல மாறணும். எப்படி மாற முடியும் அப்படின்னா, இவங்களுடைய பாவம் முதல்ல என்ன செய்யப்படணும்? நீக்கப்படணும். அப்படிதானே? அப்ப இவங்க பாவம் நீக்கப்படணும் அப்படின்னா அங்க யார் வரணும்? பாவம் இல்லாத ஒருத்தர் என்ன செய்யணும்? வரணும். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தவங்க பாவரிக்க பண்றாங்கன்னா எப்படி பாவரிக்க பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக ஒரு ஆடையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ என்ன செய்வாங்க? கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்ய போறாங்க? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போறாங்க. பாவ மன்னிப்பு என்ன செய்ய போறாங்க? ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதனாலதான் என்னன்னா தேவன் ஜனங்கள் மேல அன்பா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இந்த ஜனங்கள் மேல தேவன் அன்பா இருக்கிறனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்காக அனுப்பி கொடுக்கிறார். இதன் மூலமாக தேவனுடைய அன்பு என்ன செய்கிறதுனா வெளிப்படுகிறது அப்படின்னு நாம பாக்குறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அமேன், அமேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்புகிறதன் மூலமாக தான் தேவன் இவ்வளவாய் இந்த மனிதர் மேல அன்பா இருக்கிறார் அப்படிங்கறத என்ன செய்ய முடியுது? அவர் காண்பிச்சு கொடுக்கிறார். நான் மனிதர்கள் மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறேன் அப்படிங்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. இந்த காரியம்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி காண்பிக்கிறாரா இல்லையா? நிறைவேற்றி காண்பிக்கும் பொழுது உன்னதத்திலே மகிமை ஏற்படுகிறது, பூமியிலே சமாதானம் ஏற்படுகிறது, மனுஷர் மேல அவர் பிரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்கிறார்? தேவன் அந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது நடப்பிக்கிறார். அப்போ இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களும் இருக்காங்க, பெற்றுக்கொள்ளாத ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? எல்லாருமே தீர்க்க தரிசனம் நிறைவேறும், தேவன் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எல்லா ஜனங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? காத்துக்கிட்டு இருந்த ஜனங்கள் யாரு? யூதர்கள். எல்லா யூதர்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை வாசிச்சு மேசியா என்ன செய்ய போறாரு? மேசியா வரப்போறாரு. வரக்கூடிய மேசியாவை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நற்செய்தியை கேட்பதன் மூலமாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற நற்செய்தியை கேட்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்காக எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள்ல தேவன் என்ன செய்கிறார்னா ஜனங்களை ரெண்டாக அவர் பிரிக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். அமேன், அமேன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி என்ன செய்கிறார்? கோதுமையை களஞ்சியத்திலையும் பதரையோ அவியாத அக்னினாலும் என்ன செய்கிறார்னா சுட்டரிக்கிறாராம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற காரியத்தை தான் பார்த்தோம். இப்ப எதை பார்க்கிறோம்? இப்பதான் எங்க வரோம்? நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கோம். அப்போ தேவன் என்ன செய்ய போறாரு? அவர் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது ஜனங்களை என்ன செய்யறாருன்னா ரெண்டாக பிரிக்கிறாராம். எப்படி பிரிக்கிறாரு? கோதுமையை களஞ்சியத்திலே அவர் சேர்க்கிறார், பதரையோ என்ன செய்கிறார்? அவியாத அக்னியினாலே அவர் சுட்டரிக்கிறார் பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிற காலகட்டத்தில் ஜனங்கள் ரெண்டாக என்ன செய்யப்படுறாங்க? பிரிக்கப்படுகிறாங்க. எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறாங்க? எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுறாங்க? நற்செய்தியை விசுவாசித்தவர்கள், அதாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அந்த நிறைவேறுதலின் காரியத்தை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. நிறைவேறும் பொழுது அதை விசுவாசிக்காத ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது விசுவாசிப்பது அப்படிங்கிறது லேசான காரியமா? இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நிறைவேற்றுனா என்ன செய்யலாம்? நாம நம்பலாம். ஓகே பிரதர் நேத்து சொன்னாரு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டார்? நிறைவேற்றிட்டார். தேவன் நேத்தைக்கு சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நிறைவேற்றிட்டார் அப்படிங்கிறத நம்பலாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம். அது தீர்க்க தரிசன புஸ்தகம்னு நினைப்போமா அல்லது வரலாறுன்னு நினைப்போமா? நாம எப்படி நினைப்போம்? வரலாறு நினைப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசியிருக்காரு, அந்த ஜனங்களோடு தேவன் பேசியிருக்கிறாரு அப்படிதான் நம்ம நினைப்போமே தவிர இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால தங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குமோ அதே போலதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. ஆராதனைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன செய்யணும்? ஆராதனைக்கு போகணும், அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்தணும், தேவனை ஆராதனை செலுத்தணும், உபவாசம் இருக்கணும், அதுக்கப்புறம் காத்திருப்பு கூட்டம், இந்த மாதிரி எல்லா கூட்டங்களும் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். அப்படிங்கிறது மாத்திரம் தான் ஜனங்களுடைய இருதயத்துல இருக்கிறத தவிர இதை காட்டிலும் ஆழமான காரியத்தை தேவன் என்ன செய்யறாரு? நடப்பிக்கிறார். ஜனங்களை தேவன் பிரிக்கிறார் அப்படிங்கிற காரியம் என்ன செய்யலன்னா ஜனங்களுக்கு தெரியல. ஆனா எல்லா ஜனங்களுக்கும் தெரியலன்னு சொல்ல முடியாது. வேதத்தின் மேல வாஞ்சை உள்ள ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வாஞ்சை உள்ள ஜனங்கள் காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த காரியத்தை தேவன் நடப்பிக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்? விசுவாசித்து இதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஜனங்களும் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. இந்த இரண்டு ஜனங்களும் எப்பொழுது வெளிப்படுகிறாங்க அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுதுதான் அந்த ஜனங்கள் வெளிப்படுகிறாங்க. ஆமென், ஆமென். அப்படி வெளிப்பட்டவர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சைடுல யார் பார்க்கிறோம்? மேல 12 சீசர்கள். 12 சீசர்களுக்கும் தீர்க்க தரிசனம் தெரியுமா? பழைய ஏற்பாடு புஸ்தகமானது ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் பரிசேயர், சதுசேயர்கள், இந்த மாதிரியான ஜனங்கள்கிட்ட, போதகர்கள்கிட்ட மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தது? பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருந்தது. ஆனா இவங்க ஆலயத்துல வாசிக்கிற காரியத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல ஒருத்தர் வருவாரு அப்படிங்கிற காரியத்தெல்லாம் என்ன செய்யறாங்க? ஆலயத்துல தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரட்சகர் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை ஆலயத்துல சொல்லும் பொழுது இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன செஞ்சுட்டாங்க?
தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. போதிச்சுக்கிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? போதிச்சுட்டு இருந்தவங்க நற்செய்தியை விசுவாசிக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ நற்செய்தியா தேவன் சொன்ன காரியத்தை தேவன் நடப்பிக்கிறார். ஆனா விசுவாசிக்கிற ஜனங்களும் இருக்காங்க, விசுவாசியாத ஜனங்களும் இருக்காங்க. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில நடந்த காரியம். நாம எதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? நாம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில வாக்குத்தத்தம் எப்படி சொல்லப்பட்டிருந்ததோ, இரண்டாம் வருகையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல இரண்டாம் வருகையில என்ன செய்வாரு? நிச்சயமாக நிறைவேற்றுவார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் நிறைவேறிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போகிறார். நிறைவேற்றும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கேன் அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும்? நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆமென், ஆமென். அப்போ புதிய ஏற்பாடுல இருக்கிறதான நற்செய்தி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எப்படி பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அங்க ஒரு கன்னிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தாங்களோ, அதே போல புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்தை வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிப்போம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனையை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அமேன், அமேன். இங்க யாரை பார்க்கிறோம்? இங்க யாரை பார்க்கிறோம்? அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திர நட்சத்திரங்களே உடையாக உடுத்திருக்கிறதான ஒரு ஸ்திரியை பற்றி என்ன செய்யறோம்? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க? 5வது வசனத்தின்படி சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்துல நிறைவேறும் பொழுது அங்க யாரை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். எப்படி ஒரு கன்னியின் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏசாய் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரோ, அது நிறைவேறும் போது ஜனங்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இங்கேயும் எதை பார்க்கிறோம்? இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷம் ஆகுது. இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறமா என்ன பார்க்கிறோம்? ஆவிக்குரிய உலகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுல இருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியத்தை எழுதுகிறார். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போ இங்கேயும் யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு குழந்தை என்ன செய்கிறது? பிறக்கிறது. இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது இதுவும் என்னன்னா நமக்கு ஒரு நற்செய்தி தான். எப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இது எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்படுவான். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் என்ன செய்யப்படுகிறது? இப்பொழுது. இப்பொழுதுனா என்ன அர்த்தம்? இந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பின்பு என்ன நடக்குதுன்னா, இந்த ரட்சிப்பானது ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாம். அப்ப இது எல்லாமே தீர்க்க தரிசனமா இல்லையா, அல்லது வரலாறா? தீர்க்க தரிசனம். இது வரலாறு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, வார்த்தையினால போதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையினால போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேசியா வரும்பொழுது என்ன செய்யலன்னா, ஜனங்கள் அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். தூதர்கள் கூட வந்து சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல இந்த காரியத்தை என்ன செய்ய போறா? தேவன் பூமியில நிறைவேற்ற போகிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில வாஞ்சியா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய நிறைவேறுதல் என்ன? தேவன் நிறைவேற்றும் பொழுது இது எதை பற்றி குறிக்கிறது? யார் இந்த நபர்? எப்படி இந்த நபர் மூலமாக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறாங்க? தேவன் என்ன செய்கிறாரு? இப்படி ஒரு ரட்சிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பூமியில ஏற்படுத்துகிறார். அப்படிங்கறத என்ன செய்யணும்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எப்போ புரிஞ்சுக்க முடியும்? இந்த தீர்க்க தரிசனம்
நிறைவேறும் பொழுதுதான் ஜனங்களால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்னா, எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யமாக இது மாறுகிறது அப்படிங்கிறது ஜனங்களுக்கு அவர் காண்பிப்பதற்காக என்ன செய்கிறார்னா, எக்காலத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அமேன், அமேன். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப 7ஆம் தூதனுடைய இந்த எக்கால சத்தத்திலே எதை பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய உலகம் யாருடைய உலகமாக மாறுகிறது, தேவனுடைய ராஜ்யமாக, தேவனுடைய உலகமாக என்ன செய்கிறதுனா இந்த பூமிக்குரிய உலகமானது மாறுகிறது. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சை உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாரம்பரியமா இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இது எப்படி இருக்குது, புதுசா இருக்குதா இல்லையா? புதுசா இருக்குதா இல்லையா? வேத வசனத்துல இருக்கதா இல்லையா? நானே ஏதாவது ஒரு 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்து இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, எல்லாருடைய கையில நீ இருக்கிற வேதத்தை நீங்க எடுத்து வாசி பாருங்க. எல்லா பைபிள்லையும் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் எழுதி கொடுக்கல, தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் தீர்க்க தரிசனமாக இதை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் என்ன செய்ய போகிறார், நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற போகிறார். தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்லாமல் அதை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த நற்செய்தியை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம், இந்த ரட்சிப்பு ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இதன் மேல் வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய ஆளுகையை பூமியில ஏற்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம், அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் என்ன செய்யறாங்க, திரளான ஜனங்கள் கடந்து வர்றாங்க. கடந்து வந்து அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன செய்யறார், தேவன் உலகத்தை என்ன செய்கிறார், அரசாளும்படி உலகத்துக்கு தேவன் கடந்து வந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை நாட்களில் தேவன் என்ன செய்ய போறார், கடந்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். ஆளுகை செய்ய போகிறாருங்கிற எல்லா காரியத்தையும் எல்லாருமே என்ன செய்யறோம், வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். 1000 வருஷம் கர்த்தர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். கர்த்தர் என்ன செய்ய போறார், ராஜாவாக இருந்து அவருடைய ஜனங்களை வழிநடத்த போகிறார். எல்லாமே ஜனங்கள் என்ன செய்யறோம், நமக்கு தெரியும். அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? எல்லா தீர்க்க தரிசனத்தையும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு நிகழ்வு எனக்கு தெரியும், இது போதும் அப்படிங்கறதல்ல. அந்த நிகழ்வுக்கு முன்பு என்ன நிகழ்வு நடக்க போகிறது, அதற்கு பின்பு என்ன நிகழ்வு நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே தீர்க்க தரிசனத்துல தேவன் முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். அந்தந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்பு தான் என்ன செய்யும், இந்த தேவனுடைய ஆளுகையானது கடந்து வரும். அப்போ ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில காத்து கொண்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அதை பெற்றுக்கொள்றாங்க. எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்வாங்களா? எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்வாங்களா? எப்படி யூதர்கள் இருந்தாங்களோ அதே போலதான் தீர்க்க தரிசனத்தினுடைய நாட்கள்ல எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லா கிறிஸ்தவருடைய நோக்கம் என்ன, நம்பிக்கை என்ன, பரலோகம் போகணும், இயேசு கிறிஸ்து வருவார், என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லா கிறிஸ்தவருடைய ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையுமாக இருக்கு. அப்படித்தானே? ஆனா இங்கேயும் தேவன் என்ன தெரியுமா செய்ய போறாரா, எப்படி முதலாம் வருகையில ஜனங்களை 2ஆக பிரிச்சாரோ 2ஆம் வருகையில 2ஆக பிரிக்க போறார். இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அமேன். மத்தேயு 13வது அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா இது 2ஆம் வருகையில நடக்கிறதான தீர்க்க தரிசனம். 2ஆம் வருகையில இந்த காரியம்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறதை தேவன் என்ன செய்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த காரியம் நடக்கும் பொழுதும் ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்க, 2ஆக பிரிக்கப்படுகிறாங்க. எப்படி பிரிக்கப்படுகிறாங்க, அந்த அறுப்பு காலம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா
உலகத்தின் முடிவு. அந்த தீர்க்க தரிசனத்துடைய அந்த உவமைக்கான அர்த்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தின் முடிவு. அப்போ அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள்ல தேவன் என்ன செய்கிறார்னா ஜனங்களை இரண்டாக பிரிக்கிறார். நற்செய்தியை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள், நற்செய்தியை விசுவாசிக்காத ஜனங்கள். நற்செய்தி அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு நிறைவேறிடுச்சு, புதிய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறது தான் நற்செய்தி. புதிய ஏற்பாடு நம்ம பார்த்தோமா, எக்ஸாம்பிளுக்கு 2 வசனம் தான் நம்ம பார்த்தோம். ஒரு ஆண் பிள்ளை அங்க பிறக்கிறதா இருக்கட்டும், 7ஆம் எக்காலம் தொனிக்கப்படுகிறது மூலமாக உலகத்தினுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக மாறுகிறது. சில வசனங்கள் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் பின்னாடி உள்ள அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதை பத்தி தான் சொல்லுது? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் முழுவதும் எதை பற்றி சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பத்தி தான் சொல்லுது. அப்போ ஒரே ஒரு நிகழ்வுகளை வச்சுட்டு இது நடக்கும், நான் கண்டிப்பா அதை விசுவாசி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம புரிதல் தவறானது. எல்லா நிகழ்வுகளையும் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இரட்சகர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. மேகத்துல வருவார், நம்மளை என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார், நம்மளை மற்ற ஜனங்கள்ட்ட இருந்து நம்மளை என்ன செய்வார்? தனியாக மீட்டெடுப்பார் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன செய்யல? அந்த ஜனங்கள் சிந்திச்சதின்படி தேவன் செயல்படல. தேவன் என்ன வாக்குத்தத்தமா கொடுத்திருந்தாரோ அதன் அடிப்படையில தான் தேவன் என்ன செய்யறாரு? செயல்படுகிறார். அதே போலதான் 2ஆம் வருகையிலையும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா வெவ்வேறாக இருக்கும். தேவன் வரும்போது இப்படி நடக்கும், நான் இப்படி நடந்துருவேன், நான் பரிசுத்தமா இருந்தா போதும், இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் தோணும். அதன் அடிப்படையில் நம்ம இருக்கிறோம். ஆனா அதன்படி மாத்திரம் இருந்தா என்ன செய்ய முடியாது? 2ஆம் வருகையை சந்திக்க முடியாது. வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் என்ன செய்யப்படுகிறோம்? தேவன் நிறைவேற்றும் பொழுது அந்த தீர்க்க தரிசனமானது எழுத்தின்படி சொல்லப்பட்ட காரியம் மாம்சத்துல என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. 2ஆம் வருகைக்கான காரியமும் மாம்சத்துல நிறைவேறும் பொழுது அதை பார்த்து விசுவாசித்து தொட்டு பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்யறாரு? தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. மற்றபடி இன்னொரு ஜனங்களும் இருக்காங்க. என்ன, எந்த ஜனங்கள்? நற்செய்தியை விசுவாசிக்காதவர்களும் யாரு? இவங்களும் இயேசு கிறிஸ்து வருவார், 2ஆம் வருகையாக வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்யல? காது கொடுத்து கேட்கல. இல்ல, இது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பா எல்லாருமே நாங்க இந்தந்த காரியங்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், அதை தான் நாங்க பின்தொடருவோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், புதிய ஒரு காரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கட்டுகளாக கட்டி வைக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படுகிறாங்க. அப்ப நாம சுட்டெரிக்கப்படணுமா அல்லது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கணுமா அப்படிங்கிறதை நாம தான் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். இது சிந்திக்கக்கூடிய காலத்துல என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம கடந்து வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம காத்துட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு கன்னிகை கற்பதியாகி குமாரனை பெறுவாள் அப்படிங்கிறத காத்துட்டு இருக்கோமா அல்லது 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோமா? ஆமென். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிற காத்துட்டு இருக்கோம். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய மெய்த்தோற்றம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்றதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும். ஆமென், ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களாக இருக்கணும். இதை புரிஞ்சு கொண்டாதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளால் மாற முடியும். ஏன்னா பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இருந்த போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட என்ன செய்யல? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. போதிக்கிறதன் மூலமாக மாத்திரமே என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிள்ல பழைய ஏற்பாடை நம்ம பார்க்கிறோம், அது என்ன செய்கிறது? கண்ணாடி போல நமக்கு தெளிவா காண்பிக்கிறது. அதுல என்ன செஞ்சிடணும்? நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப நம்மளுடைய விசுவாசம் எதை சார்ந்ததாக இருக்கும்னா வேத வசனம் என்ன காரியத்தை சொல்லுகிறது, வேத வசனத்தின்படி நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதை மாத்திரம் தான் என்ன செய்யணும்னா நாம் சிந்தித்து பார்த்து செயல்படுகிறவங்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய காரியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். கிட்டத்தட்ட ஆண்டவரே ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதின்படி கிறிஸ்துவானவர் ஆண்டவரே பிறந்தார் என்று சொல்லி நாங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இதன் மூலமாக உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்களிடத்திலே அது பிரியமும் உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் எதை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தலுங்க. நாங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் நடக்கும், அதை விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தில் இருக்கிறோமா அல்லது வேற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோமா என்கிறதே வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை காண வேண்டும் என்று கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, பலவீனங்கள் சுகவீனங்களால் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா, கடந்து வந்திருக்க எல்லோருமே ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே வார்த்தையில தேறினவர்களாகவும் இரண்டாம் வருகையில் உம்மை சந்திக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவன் நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து நீர் வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி. மீதியான வேலைகளையும் பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? முன்பு நம்ம கேட்டது போல நம்ம ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம கடந்து செல்லலாம். புதிய ஏற்பாடு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களும் நம்மளாமே அந்த கேள்வியை கேட்கலாம். சரிங்களா? இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு இந்த இடத்துல ஆராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாகவும் ஆன்லைன்லையும் நமக்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சர்வதேச வேதாகம கல்விக்கூடத்திலிருந்து நமக்கு இலவச வேதாகம படிப்பானது கற்பிக்க கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் இது வரைக்கும் அதில் படிச்சிருக்கீங்க? இங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற அநேகர் அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இணையதளத்திலும் இணைந்திருக்கிறவர்களும் அநேகர் நீங்கள் பங்கு பெறும்படி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சேட் பாக்ஸில் ஒரு லிங்க் ஒன்று போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது உங்களுக்கு சேட் பாக்ஸில் ஒரு லிங்க் போஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாராச்சும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க விருப்பப்படுகிறீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு சேட் பாக்ஸில் ஒரு கூகுள் லிங்க் ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு நாங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு இலவச வேதாகம படிப்பை கற்பித்து கொடுப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்கிறோம். மிக முக்கியமாக வருகிற வாரம் சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நமக்கு ஒரு செமினார் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த இடத்துல வைத்து நமக்கு ஒரு செமினார், தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல், மரணம். இதை பற்றின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆன்லைனில் நமக்கு நடக்கிறோம், நேரடியாக இல்லை, ஆன்லைனில் நடக்கும், ஜூமில் நமக்கு நடக்கும். அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பங்கு பெறும்படிக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அன்று சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நேரடியாக, இதுதான் நேரடியாக நடக்கும். சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது, கிறிஸ்மஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் அநேகரில் முடிந்த அளவுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நாம குறைஞ்சது 2 பேரை கொண்டு வரலாமா? ஆமென். 2 பேரை கூப்பிட்டு வருவீங்களா? எத்தனை பேர் 2 பேர் கூப்பிட்டு வருவீங்க? ஆமென். குறைஞ்சது 2 பேரை நம்ம என்ன பண்ணலாம், வருகிறதான சனிக்கிழமை 5 மணிக்கு நம்ம இந்த கிறிஸ்துவ ஃபெலோஷிப்புக்கு நம்ம கூப்பிட்டு வரலாம். அதன் மூலமா அவங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. இப்பொழுது நம்ம காணிக்கை நேரமாக இருக்கிறது. நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம காணிக்கையை செலுத்தலாம். நம்ம எழுப்பி நின்று காணிக்கை செலுத்தலாம். இன்பமே பொங்குதே, இன்ப
வள்ளல் முகம் மலராக மலருதே, வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாட்டு செய்யும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாட்டு செய்யும் அமுதமாக கேட்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இப்பொழுது கூட நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். இன்ற வண்ணமாக நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக நாங்கள் உற்சாகத்தோடு விதைத்திருக்கிறோம். நீர் இதனுடைய பலனை 30, 60, 100 விளைய செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அநேகமாக இருந்தாலும் தேவன் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை பூர்த்தி செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உமக்கு அதிகமாய் கொடுப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உற்சாகமாய் கொடுப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை ஆசீர்வதித்திலிருந்து நாங்கள் அதிகமாய் உம்மிடத்தில் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபத்தை நம்முடைய சபையின் போதகர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அவன் வண்ணமாக ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவரே, மன மகிழ்ச்சி நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, உம்மை மகிமை செலுத்தும்படியாக, உம்மை கன செலுத்தும்படியாக உம்முடைய ஆலயத்துக்கு நேராக ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டோம். பாட்டினால் பாடி உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டோம். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் செயல்படுவதற்கு தேவன் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்களும் ஆண்டவரே அநேக காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் நாங்கள் மனம் திரும்புவதற்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எங்களுடைய சிந்தனையின்படி அல்ல, உம்முடைய சிந்தனையின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் நாங்கள் ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வியாதியஸ்தர்களாக இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வியாதிகள் நீங்கி போவதற்கு தேவன் உதவி செய்வீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை கண்ட நாங்கள் ஆண்டவரே இறுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். மீதியான நாட்களையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டவரே ஒரு திட்டத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும், புதிய ஆண்டிலே ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாகவும் எங்களை நாங்களே இன்னும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் தேவன் கிருபை செய்தல் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் ஆண்டவரே வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையாகவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலைக்கு ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணவங்களுக்காகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.